வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. காஞ்சிபுரத்தில் கடைக்குள் புகுந்து பெண் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் முகத்தில் குத்தி ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட இளைஞர் யார்? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மீன் தொட்டியில் உள்ள மீன்களை கையில் எடுத்து துடிதுடிக்க வைத்ததாக தட்டி கேட்டதால் கடை உரிமையாளர் மீது மூவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். படுகாயங்களுடன் பெண் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இளைஞர்கள் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரத்தை கதிகலங்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட மிலிட்டரி ரோடு பகுதியில் சோசமா வர்கீஸ் என்ற பெண் வண்ண மீன்கள் லவ்பேர்ட்ஸ் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று மாலை 3 மணிக்கு பைக்கில் வந்த 3 இளைஞர்கள் வண்ண மீன்களை வாங்குவது போல கடைக்குள் நுழைந்தனர். மீன் தொட்டியிலிருந்து வண்ண மீன்களை வலை போட்டு எடுக்காமல் நேரடியாக கையிலேயே எடுத்துள்ளனர். அப்பொழுது கடையிலிருந்த உரிமையாளர் சோசமா மீன்களை கையில் எடுத்தால் இறந்துவிடும் என கூறியுள்ளார். அதை கேட்காமல் அவர்கள் கையில் எடுத்து மீன்களை துடிதுடிக்க வைத்துள்ளனர். அதனை கண்டித்த பெண்ணை மூவரும் சேர்ந்து சரமாரியாக முகத்தில் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து கடைக்காரர்கள் அங்கு ஓடி வந்தனர். கூட்டம் கூடியதும் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களில் ஒருவர் தனது தங்கச் செயினை தானே அறுத்துக்கொண்டு நாடகமாடியதாக கூறப்படுகிறது. மீன் வாங்க வந்த இடத்தில் கடைக்கார பெண் தன்னுடைய செயினை பறிக்க முயன்றதால் அவரை தாக்கினோம் என கூறி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த தாலுகா போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட நபரின் புகைப்படத்தை செல்போன் மூலமாக எடுத்து வைத்து விசாரித்த போது மூவரில் ஒருவர் காவலரின் மகன் என்று கூறப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்டது காவலரின் மகனாக இருப்பதால் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பட்டப்பகலில் கடைக்குள் புகுந்து பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.